வெல்கம் டு மை ஹஸ்பண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேரை சொன்னாலே எல்லாருக்கும் நாக்கில் எச்சி ஊறுங்க. அப்படி ஒரு சூப்பரான டிஷ்ஷுங்க. இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அந்த டிஷ் என்னென்னா நெய் மீன் கருவாடு தொக்கு. ஸோ பேரை கேட்டதுமே உங்கள் எல்லாருக்கும் எச்சி ஊறுதில்ல. ஸோ வாங்க இந்த டிஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். நெய் மீன் கருவாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாங்க. ஸோ ஒரு 3 துண்டு நெய் மீன் கருவாடு வாங்கி வச்சுக்கோங்க. 2 பெரிய துண்டு எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. நான் எதுக்குன்னு சொல்கிறேன். நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு, அதையும் தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கடுகு. இது போதுங்க. இதுதாங்க நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அந்த மிளகாத்தூளை நம்ம கருவாடு கழுவி வச்சுருக்கேன். அந்த கழுவி வச்ச கருவாடோட ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த மிளகாத்தூளில் இது மாதிரி டிப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எதுக்காகனா மிளகாத்தூள் லைட்டாக இருக்கும். ஆல்ரெடி உப்பு அதுலேயே இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் உப்பு தேவையில்லை. வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது எண்ணெயில் ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நார்மல் எண்ணெய் போதும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுருங்க. பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்குங்க. வதக்கி முடிச்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இதை நல்லா வதங்கிட்டுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த சின்ன துண்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சின்ன துண்டு கருவாடை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளே போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு. இது அந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும்தாங்க. கம்மியாக போடுங்க, ஏன்னா கருவாட்டில் உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் லைட்டாக போட்டால் போதும். அதுக்கப்புறமா அந்த சின்ன துண்டு கருவாடு மிளகாத்தூளோடு இருக்குது, அதை மட்டும் அப்படியே இப்போ மட்டும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுருங்க. ஏன்னா அந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா கருவாடு கரைஞ்சி போயிடும். ஏன்னா நெய் மீன் கருவாடு தண்ணியில் கரைஞ்சிரும். நம்ம வேக வைக்க அது கரைஞ்சி போயிடும். ஸோ அதனால் நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த சின்ன துண்டு மட்டும் இப்போ போட்டோம். ஆனால் அது கரைஞ்சி போனால் தான் அதோட டேஸ்ட்டே ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் எல்லா கருவாடுமே கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கைக்கு ஒரு கருவாடுமே கிடைக்காது. ஸோ அதனால் சின்ன துண்டு மட்டும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதை கரைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி வேக வைக்கிறப்பே அந்த சின்ன துண்டு கருவாடை போட்டு வச்சுருவோம். இது மாதிரி இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு அந்த நல்லெண்ணெய் தனியாக வச்சுக்கிட்டு நம்ம வச்சுருக்கிற அந்த 2 துண்டு கருவாடை இந்த ஸ்டேஜில் போட்டு இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது மாதிரி செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா கருவாடு உடையாது, அதே மாதிரி கருவாடு கரைஞ்சி போகாது நம்ம போட்ட உடனே. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு கருவாடும் கிடச்சிரும், ப்ளஸ் அந்த கருவாடு அந்த வெங்காயத்தோடு கரைஞ்சி போய் அந்த சின்ன கருவாடு. ஸோ அந்த தொக்கை நம்ம போட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அது வெந்துருச்சு. அந்த வெந்ததோடு அப்படியே அந்த எண்ணெயோடு சேர்த்து நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சிட்ருக்கிற அந்த வெங்காயம் பூண்டோடு நம்ம இதை ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப கிளறி விடாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி கருவாடு வெந்திருக்கு. இப்போ உட்காந்து நல்லா நம்ம கிண்டிட்டோம் அப்படின்னா திருப்பி உடஞ்சி போயிடும். அதனால் நம்ம எப்போ வேக வச்ச கருவாடு இதில் போட்டோமோ அப்போலேருந்து லைட்டாக ஒரு கிண்டு மட்டும் கிண்டிட்டு வேறு எதுவுமே செய்ய வேணாம், அப்படியே விட்டுருங்க. அதான் நம்மளோட கருவாடு ஃபைனல் ஸ்டேஜ். சரிங்களா? இப்போ நம்ம கருவாடு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் கன்சிஸ்டன்சி. இதை நம்ம எப்படி சாப்பிட்லான்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார், அதாவது மிளகாத்தூள் போடாத சாம்பார், பச்சை மிளகா சாம்பார்னு சொல்லுவாங்க. அந்த பச்சை மிளகா சாம்பார் செஞ்சுக்கிட்டு இதையும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 2ஓட காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வெங்காயத்தை போட்டே நம்ம சாப்பிட்லாம், சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் சாப்பிட்ருக்கேன், அதோட டேஸ்ட் எனக்கு எவ்வளோ நல்லா பிடிக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரிங்களா? பச்சை மிளகா சாம்பார் ப்ளஸ்
கருவாடு தொக்கு காம்பினேஷன் அடிச்சுக்க வேறு எந்த டிஷ்ஷுமே கிடையாது. நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ. காம்பினேஷனை பார்க்கும் போதே ரொம்ப சாப்பிடணுன்னு ஆசை வருது இல்லைங்க. ஸோ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம்.